ஹலோ, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்ன புன்னகைத்துப் பார், மனம் மகிழ்ச்சி அடையும். புன்னகை கடைசியாக நீங்கள் சிரித்தது எப்போ? யோசனை பண்ணி பாருங்கள். ரொம்ப நாள் ஆயிருக்குல்ல. சிரிப்புன்றது வாழ்க்கையில் மறந்துட்டோம் இல்லை? எங்கெங்க சிரிக்கிறது? வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை, அழுகியோடு தான் இருக்கும். என்னத்தை சிரிக்கிறது, என்னத்தை வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை தான். பிறப்பு முதல் இறப்பு வரை பிரச்சனைகள் இல்லாத மனுஷன் ஒருத்தன் கூட கிடையாது, ஒருத்தர் கூட கிடையாது. இப்படி பார்த்தா சிரிக்கவே முடியாது. ஆனால் சிரிக்கணும். ஏன் சிரிக்கணும்? ஆனால் லூஸா சும்மாவே ஏன் சிரிக்கணும்? சிரிச்சுலாம் பாருங்கள். அதுக்காக கெக்கப்புன்னு சிரிக்கிறது, குலுங்கி சிரிக்கிறது, மற்றவங்கள பார்த்து ஏளனம் பண்ணி சிரிக்கிறது, தேவையே இல்லாமல் 4 பேர் இருக்கிற இடத்துல கெக்கப்புன்னு சிரித்து ஒரு இரிட்டேஷன் மற்றவங்களுக்கு உண்டாக்குறது, அது சிரிப்பு இல்லை. ஜஸ்ட் இப்படி சிரித்து பாருங்கள். முகமும் மலரும், மனசும் மலரும், அமைதியாக. சரிங்க? ஏன் இப்படி சிரிப்பை பற்றி பேசுகிறீங்க அப்படி தானே கேட்குறீங்க? சிரிப்பு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியங்க. நம்ம உடம்புல எண்டோர்ஃபின் என்ற ஒரு சுரக்கு. அது சிரிப்பதற்காகவே சுரக்குது. நீங்கள் விறுவிறுப்பாக வேலை செய்யும்போதும் சரி, உடற்பயிற்சி செய்யும்போதும் சரி, யோகா செய்யும்போதும் சரி, ஏதோ ஒரு வேலையை நீங்கள் ரொம்ப ஆர்வத்துடன் அப்படி செய்யும்போதும் சரி, ஆட்டோமேட்டிக்காக பாசம்னா ஒரு போலியான தகவலை மூளைக்கு அனுப்பிடும். அதாவது இந்த பர்சன் சிரிக்க தயாராகிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு மூளைக்கு தகவலை அனுப்பிடும். அப்படி அனுப்பின உடனே அந்த மூளையில் எண்டோர்ஃபின் என்ற ஒரு சுரக்க ஆரம்பிச்சிடுமா. அதுதான் சிரிப்பதற்கான சுரப்பு. ஆட்டோமேட்டிக்காக அப்போ சிரிச்சுக்கிட்டே யோகா பண்ணலாம், சிரிச்சுக்கிட்டே உடற்பயிற்சி செய்யலாம். சிரிக்கணும் நல்ல பல்ல கட்டின்னு சிரிக்கிறது கிடையாது. புன்னகை, இதுக்கு பேர் தான் புன்னகை. சரியா? இப்படிதான் புன்னகை. இப்படி சிரிக்கிறதுனால மனசும் அமைதியாகும், டென்ஷன் குறையும், ரிலாக்ஸ் ஆகும். ஓரளவுக்கு நம்முடைய பிரச்சனைகளை நடக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வரும். சிரித்து தான் பார்ப்போம். என்ன கொண்டு போயிடப்போம்? பிறப்பு முதல் இறப்பு வரை பிரச்சனை தான், போராட்டம் தான். போராட்டம் இல்லாத மனுஷன் ஒருத்தரை சொல்லுங்க பார்க்கலாம். சிரிப்பே மனுஷனுக்கு தாங்க. 6 அடி உள்ள மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த சிரிப்பு. மற்ற அனிமல்ஸ்லாம் சிரிப்பு தான். அதுதான் அதுங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். சிரிங்க. யாரையாவது பார்த்தா வணக்கம், குட் மார்னிங், சாப்பிட்டீங்களா, எங்கே போயிட்டு வரீங்க, நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் வாங்க, உட்காருங்க, தண்ணி குடிக்கும்போது தண்ணி குடிங்க. இப்படி அந்த சிரிக்கிறதுனால எண்டோர்ஃபின் சுரப்பு நம்ம மனசையும் அமைதிப்படுத்தும். ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணி பாருங்களேன், ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். சரிங்களா? பெரியவங்க சொல்லுவாங்க, இப்படி கன்னத்தில் கை வைக்காத. உண்மைதான். நீங்கள் கன்னத்தில் கை வச்சு சிரிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரியா? அதை விட சாதாரணமாக அப்படி சிரிக்கலாம். ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்போது சரி. அதுக்காக ஒரு கெட்டது நடக்கிற இடத்துல போயிட்டு பைத்தியம் சொல்லலாம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி 4 ஃப்ரெண்டு கூட நம்ம வெளியே போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு வெளியே போகலன்னா சரிங்க. ஆனால் மற்றவங்கள பார்த்து கேலி கிண்டலோடு சிரிக்கக்கூடாது. அது நாகரிகம் இல்லாது. அதனால் சிரிங்க. சிரித்து தான் பார்ப்போமே.
புன்னகைத்துப் பார், மனசு மலரும். போதும்னு நினைக்கிறேன். இன்னும் இதை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம். பட் நான் பேசணும்னு வச்சுங்களேன், அதெல்லாம் சிரிப்போம், சிரிப்போம், சந்தோஷமாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம். நம்முடைய எதிர்காலம் நம்ம கையில் இல்லை. இன்னைக்கு படுக்கிறோம், நாளைக்கு எழுந்துப்போமான்றது நிச்சயம் கிடையாது. பாஸ்டையும் நினைக்காதீங்க, ஃப்யூச்சரையும் நினைக்காதீங்க. அட் ப்ரெசண்ட் என்ன நடக்குதோ அதை நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு, துக்கமாக இருந்தால் சில விஷயங்களை துக்கத்தை ஏற்றுக்கிட்டு தான் போகணும். ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்கள். இதுக்கு காசு பணம்லாம் அதிகமாக செலவாகாது. சிரிப்பங்க, சிரிங்க. ஓகே, இவ்வளோ நேரம் என்னுடைய அறுவை பிளேட் பேச்சை கேட்டதற்கு ரொம்ப நன்றி. சாரி, என்னை மன்னிச்சிருங்க, தேவையில்லாமல் டாபிக் பேசிட்டேன். பாய்.